ஃபோன்ஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஹலோ இல்ல லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க, ஹெட்போன்லாம் எடுத்துருங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க, கிளியரா இருக்கும். அபிலன் ஹலோ இப்ப கேக்குதுங்களா? ஒரு என்ன நிமிஷம். கேட்டீங்க? டிவிகே ராஜன் கேக்குதுண்ணே மெட்ராஸ்ண்ணே கேக்குதா? எப்படி கண்டென்ட் நிறைய கிடைக்குதுன்னு கேக்குறீங்களா? ஆமா கண்டென்ட் எல்லாம் நம்ம தான் நிறைய பண்றோம். என்ன சொல்றாப்ல சபா? ஹலோ அவங்க தான் ரெடி பண்றாங்கன்னு சொல்றாரு கபிலன். அப்படியா? இல்ல என்னன்னா பேசும்போது நடுவில் பிரேக் ஆயிருது. கண்டென்ட் எங்கேருந்து இவ்வளவு கண்டென்ட்? ஏப்பா பயங்கரமா இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது குழு இருக்கா? அதெல்லாம் இல்ல கபிலன், குழுலாம் இல்ல. இருக்கா அண்ணா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஸ்டேட்மென்ட்ங்க. சரி இல்ல என்னன்னா ஏதோ கேட்க வந்தீங்க, யாரோ ஏதோ டிவிகே ராஜன் சொல்லிட்டு ஏதோ கேட்க வந்தீங்க, நான் குறுக்கிட்டுட்டேன், சொல்லுங்க. கபிலன் புது ஐடியில இருக்கீங்களா டிவிகே ராஜன்? ஐயா இது ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இவன் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா வளைச்சு பிடிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேங்க. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன், டெய்லியும் நம்மளே ஸ்பேஸ போட்டு உட்காந்து என்னத்த பண்ணி இவனை யாரும் வரவும் மாட்டேங்கிறானுங்க. அதனால நான் சரி டைரக்டா இவங்களுக்கே கூப்பிட்டு வச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் ஐடி வச்சு பண்ணேங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி எத்தனை பேரு? டிவிகே ராஜா, எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் என்னன்னா, அந்த நம்பர்ஸ் விஷயத்துல மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இத்தனை நாள் ஆச்சு இல்ல, நீ போக மாட்டே சரி, உன் கட்சிக்காரன் அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஆபீஸ போட்டு ஓடிட்டான் சரி, உங்க பொதுச்செயலாளர் ஆளை காணும் சரி, இதெல்லாம் சரி. நான் என்ன சொல்றேன், உங்க வக்கீல் டீம் இருக்குல்ல, உங்க வக்கீல் டீம் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆபீஸ்க்கும் அனுப்பிச்சு எத்தனை பேர் எது எதுல இருந்தாங்கன்னு நீங்க விசாரிச்சிருப்பீங்கல்ல, அந்த இது மட்டும் கொடுங்க, எனக்கு அந்த நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பரை வச்சு நாங்க அபிஷியலா வெளியிடுறோம். இது வரைக்கும் ஒரு ஆள் கூட எத்தனை குழந்தைங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு இவனுக்கு அறிவிக்கவே இல்லைங்க. எனக்கு ஒரு நம்பர் இவங்க யாராவது சொன்னதா சொல்லுங்க, அபிஷியலா அவனுக்கு கொடுத்து. ராஸ்கல்ன்றவர் வந்திருக்காரு, ராஸ்கல்ன்ற ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்காரு. வெயிட் பண்ணிட்டுமா? இல்ல இங்க பாபு என்னைக்குமே நீங்க சுருக்கமா கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து வரும். நம்ம லென்த்தா பேசணும்னா வேலைக்கே ஆகாது. இல்ல நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்பர் அதை வாங்கணும்ன்ற அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல, அதை அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்பீச் கொடுக்கும் போது அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்க பேர் சொல்லியிருந்தா கூட அந்த அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒரு பாபு 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 நான் சொல்ற ஒரு காதுல வாங்குங்க. இல்ல உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், கேள்விய சுருக்கமா ஒன்லைன்ல கேட்டீங்கன்னா சுருக்கமா அங்க இருந்து பதில் வரும். நீங்க லென்த்தா பேசுனீங்கன்னா வராது. சரி நம்பர் மட்டும் எத்தனைன்னு கேளுங்க, அவன் ஓடிட்டான். ராஸ்கல் கேக்குதுங்களா? ராஸ்கல் ஐடி எப்பா, ராஸ்கல் ஐடியும் கூப்பிட்டாலே தப்பாயிடுது. ராஸ்கல் ஐடி கேக்குதா? எப்பா ப்ளூடூத் போட்டுருக்கீங்களா? மைக் வாங்க, மைக்ல தான் போயிருக்கீங்க. ஹரி மிஸ்டர் ஹரி. ஹரி உங்களுக்கு மைக் கொடுத்துருக்கேன். ராஸ்கல் மைக்கு நீங்க இருக்கீங்கன்னா மைக்கு கேக்குறீங்கன்னா பேசுங்க, இப்படி அமைதியா போவாதீங்க ப்ளீஸ். மைக் வாங்கினீங்கன்னா ஒண்ணு பேசுங்க, இல்ல ரிமூவ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு லிசனர்ல போடுறேன். நீங்க பேசனால இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஐடி ஒரு தூக்கி லிசனர்ல போடுறேன், ஒரு விஜய் ஃபேன் ஐடி ஃபர்ஸ்ட் டைம். ஹரி மைக் கொடுத்துட்டேன். ஹரி உங்களுக்கு ஹரி அவர் போயிட்டாரு கபிலன். ஹரி மைக் கொடுத்துட்டேன், மைக்ல தான் இருக்கு. அவங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு அவர் இல்ல, அவர் மைக்ல இல்ல, அவங்க எதுவும் பேசக்கூடாது, சும்மா போய் மைக் வாங்கிட்டு வெளியில வாங்கன்னு அவன் சொல்லியிருப்பான். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் ஈகிள் நான். இது இந்த நீங்க ஜிப்ஸை கேளுங்க, அவருக்கு சொல்லுவார் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. இல்ல அவன் போய் நாங்க விட்டுருப்பான், அவன் யாருக்கும் மைக்கு தரல அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பான். இவங்க டெஸ்ட் பண்றானுங்க, நீங்க மைக்கு தரீங்களா? டேய் நீங்க விளையாடுறதுக்கு இதாடா நேரம். நான் உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு டிபேட் தான்டா நான் போட்டேன், தயவு செஞ்சு மேல வந்து பேசுங்கப்பா. இல்ல அவனுங்கள்ட்ட என்ன பேக்கப் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு, எப்படி வந்து பேசுவானுங்க சொல்லுங்க? அதனாலதான் அவன் கட்சிக்கார ஸ்போர்ட்ஸ் பர்சனே வெளியே போய் பேச மாட்டான். இவனுங்க என்ன அவங்க அளவுக்கு உங்களால அபியூஸ் பண்ண முடியுமா? அவங்க அளவுக்கு நீங்க அபியூஸ் பண்ணுவீங்களா? நீங்க எனக்கு ஒரு சந்தேகம். அபியூஸ் பண்ணா போறான் உள்ள, என்ன பெரிய மயிலா. டேய் எப்பா மைக்கு கேக்குறீங்கன்னா நான் குடுக்குறேன்டா, பேசுங்கடா. அப்புறம் லிசன்ல ஓடுறீங்க, கேட்டா வெளில தூக்கி போட பொய் சொல்லாதீங்க. இத்தனை பேருக்கு மைக்ல இருக்குது, அவங்க எல்லாம் வெளில தூக்கி போடல, உங்களை மட்டும் தூக்கி போடுதா? அவனுங்க கிட்ட ஸ்டஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனே போய் பேச மாட்டாங்க எந்த சேனலுக்குமே. டெல்லி சேனலுக்கு போய் நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, டெல்லி சேனல்ல போய் பேசிட்டு இருக்காங்க.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு ஸ்பேஸ போட்டேன். இவன் என்னடானா மைக் கட்டு விளையாடுறாங்க. டேய் எத்தனை பேருக்கு தான் மைக் கொடுக்குறது? என்னடா எல்லாம் மைக் வாங்கிட்டு வெளில போறீங்களா? டேய் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா தாராளமா பேசுங்கடா. யாரா தடுத்தா? தம்பி ஹோஸ்ட் யாரு? யாரா இருந்தா பேசுவீங்க தம்பி? நான் பெரிய ஆளா? ஓ, ஓ, 41 இவரா? கொலையை பண்ணிட்டு வெக்கமே இல்லையா? 41 கொலையை பண்ணிட்டு டிவிக்கு ஹலோ அசம்பண்ண ஹலோ 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 யாரு ஆ யாரு இது? நான் எங்க பண்ணேன்? என்ன என் மேல என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் ஆளு கிடையாது. ஹலோ 41 தனியா வீடியோ இருக்கிறன்ட்டு வந்து ஃபுட்டேஜ் அபியூஸ் வந்துருச்சுல பண்றீங்களா? அப்புறம் என்ன? தனியா இருக்கிறன்ட்டு வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கேஸ் விழுந்துரும் உங்க மேல, நான் ஜாக்கிரதையா என்ன இருங்க. கேக்குறேன், என்ன 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 கேஸ் சொல்லுங்க? ஆதாரத்தோட காட்டுங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது இப்ப பேசக்கூடாது இந்த மாதிரி. பேசு பேசுனாதானே தெரியும், பேசு. தளபதி ஜேடி மேத்யூ கேக்குதுங்களா? சூப்பர் ப்ரோ இங்க யாராவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேல மைக் கொடுத்துட்டேன் ப்ரோ. எல்லாம் மைக் வாங்கிட்டு போறாங்க ப்ரோ. நீங்களா பேசுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் பைக் முன்ன பாட்டிக்கிறேன். ஓகே ப்ரோ. இல்ல பைக் ஓட்டிட்டு பேசாதீங்க. இல்ல பைக் ஓரமா நிப்பாட்டுருங்க ப்ரோ. வேணாம், சேஃப்டி இல்ல ப்ரோ. அதான் பைக் நிப்பாட்டு. ஓகே ப்ரோ. இல்ல அவருக்கு இல்ல அவர் கரெக்டா இருப்பாரு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஓகே ஓகே. நிப்பாட்டிட்டீங்களா ப்ரோ? நிப்பாட்டல போல. வரட்டும். ஜிப்சி என் மேல கொலை வெறியில இருப்பானுங்க போல. நானே கொலவெளியில இருக்கேன் உங்க மேல. சும்மா இருங்க, கடுப்பேத்தாதீங்க, எரிச்சலா ஜிப்சி மான்ஸ்டர் வந்து அந்த இதுக்கு போயிருப்பான். அவன் ஏமாத்துறான். அவன் போயிருக்க வாய்ப்பே இல்லை. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் மறுநாளுக்கு மட்டும் போனா அங்க குடிச்சிட்டு ரூம்ல கூத்துடிச்சிருந்தா. அப்பதான் எங்க ஸ்பேஸ்ல வந்தான். அப்ப தீபக் கைட்ல வந்தான் எங்க ஸ்பேஸ்ல. அப்பதான் அவனை முதல்ல எங்க அடி வாங்கிட்டு போனான் 4 தடவை. ஃபர்ஸ்ட் போட்டாங்கல்ல அப்ப வந்தான். அதுக்கப்புறம் போகல நினைக்கிறேன். உஷாராயிட்டு நினைக்கிறேன். ஆமா அவன் தெரியும். தண்ணி இல்ல, சோறு இல்ல, கக்கூஸ் தண்ணிய கலந்து சொல்லிட்டு அவங்க குரூப்ல வந்து அங்கெல்லாம் போகாதீங்க, யாரும் போகாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவனே வந்து சொல்லிட்டு போனா. சரிப்பா நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இந்த பக்கம் அப்படியே போயிட்டேன். என்ன சொரிஞ்சுக்கிட்டே இருந்தானுங்க இப்ப பார்த்தாலும். சரி நான் இங்க ஸ்பேஸ் போட்டா வருவானுங்களான்னு ஒரு சந்தேகத்துல டிபி மட்டும் மாத்திட்டு போட்டேன். பயப்புள்ள எல்லாம் வந்துட்டாங்க. இந்த டிபிக்கு மரியாதை அதாங்க நல்ல ராசியான டிபி. அது அங்க பாருங்களேன், எவ்வளவு லட்சணமா இருக்கு. அவரு கண்ணுல ஒரு காந்தம் தெரியுதுங்க. காந்தம் எவ்வளவு பெரிய காந்தம், அப்படியே இங்க இருந்து கண்ணு இழுக்குது. 50 பேர் இழுத்த காந்தங்க. அது இன்னும் இழுக்கும். எப்படி 51 நினைக்கிறேன். தளபதி ப்ரோ நிப்பாட்டிட்டீங்களா வண்டியா ஓரமா? சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஒண்ணு இல்ல ப்ரோ, இங்க வந்து சபான்ற ஒருத்தர், அவர் திமுக காரரு. ஓகேண்ணா. அவரு சில கேள்விகளை வந்து விஜய் ரசிகர்களை பார்த்து கேட்கணும், இல்ல டிவிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பார்த்து கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே ப்ரோ. நீங்க அதுக்கு விருப்பப்பட்டா பதில் சொல்லலாம் ப்ரோ. விருப்பப்படுறீங்களா? ஓகே ப்ரோ. ஆனா ஆல்ரெடி கேஸ் வேற இப்ப இருக்கு. நம்ம இல்ல அத பத்தி எல்லாம் பேசல ப்ரோ. இல்ல ப்ரோ அத பத்தி இல்ல ப்ரோ. ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் கேக்குறாங்க ப்ரோ. கான்ட்ரோவர்சியான क्वेश्चंस, கான்ஸ்பிரசி क्वेश्चंस கேட்கறதுல சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. உங்களோட நான் क्वेश्चन தான் கேட்க போறேன். ஒண்ணும் இல்ல, அவங்க விஜய் அண்ணா வந்து 41 பேருக்கு வந்து அவர் வந்து அதாவது வருத்தம் தெரிவிக்கல. பட் வந்து அவங்களோட இழப்பு வந்து என்னால ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு ஆமாங்க ப்ரோ. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? செத்தது எல்லாமே உங்களோட கட்சி தோழர்கள் அண்ட் பொதுமக்கள், ரசிகர்கள், கரெக்டா? ஆமா ப்ரோ. ஆனா உங்களோட அபிஷியலான ஒரு லீகல் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி செத்தவங்க மேல எங்களுக்கு டவுட் இருக்கு, அவங்க வந்து உண்மையில அந்த கூட்டத்துலதான் இறந்தாங்களான்னு எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குன்ட்டு அவர் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிருக்காரு. பாடியை வந்து மிஸ்மேட்ச் பண்ணிருக்கலாம் ப்ரோ. அதாவது என்ன மீன்ல அவரு சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து ஏன் பாடியை வந்து வேகமா வந்து இது பண்ணாங்க, எரிச்சாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதாவது ஏன் நம்ம இறந்தாங்கன்றத வந்து நம்ம பாடி இருந்தா செக் பண்ணி பார்த்து சொல்லலாம், டக்குன்னு எரிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன் பண்றாங்களே ப்ரோ எல்லாருக்குமே.
அதாவது 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. எப்படி இல்ல பண்ணாங்க? இல்ல 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 தளபதி ப்ரோ நீங்க கேக்குறது கரெக்ட் தான். நீங்க இல்ல நீங்க இது உண்மையான உண்மை இது கேட்ட இல்ல இல்ல கேள்வி சபா எனக்கு ஆக்சுவலா எனக்கு இந்த போஸ்ட்மார்டம் அதெல்லாம் வேணாம். இப்ப கேஸ் வந்து தனி நீதிபதி விசாரணை வந்து இல்ல அது அது வேண்டாம், வேண்டாம். அது விட்டுருங்க, அது வேண்டாம். எனக்கு அது வேண்டாம். என்னன்னா எனக்கு இல்ல இல்ல தளபதி ஓகே நான் கேட்கறது நான் அதை பத்திலாம் நான் கேட்கல. இங்க என்னுடைய ஒரு காமன் மேன் ப்ரோ. நான் எந்த கட்சியும் சார்ந்தேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ப்ரோ. என்னன்னா அண்ணன் வந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த கரூருக்கு வந்த ரோட் ஷோ வரைக்கும் சொன்ன டைமுக்கு வந்ததே இல்லை. எப்போதும் டிலே ஆகி வராரு. ஏன் ப்ரோ? ப்ரோ என்ன ரீசன்? ஏதாச்சும் ரீசன் இருக்கலாம் ப்ரோ. அது க்ரௌடு கூட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் ப்ரோ. அது நம்ம சொல்ல முடியாதுல. ஏன் ரீசன் சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து அந்த டேட் சொல்லிட்டு வரல அப்படின்னா நீங்க நம்ம கேட்கலாம். லேட் ஆகுறது வந்து அது கரெக்டா தெரியல எனக்கு. சரி ப்ரோ, சப்போஸ் உண்மையா வரும்போது லேட்டா கூட்டம் இருக்கலாம். இருக்கிறனால நீங்க சொன்ன டிலே டேட்டுக்கு வராம வரீங்க. இருக்காருன்னா நீங்க அந்த இஷ்யூ எடுக்கலாம். ஏன் சொல்லிட்டு வரல? சரிங்க ப்ரோ, இப்ப நீங்க வரும்போது டிலே ஆகுது, கூட்டம் இருக்கு, வழி நடங்க மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றீங்க. ஏன் ப்ரோ போகும்போது சீக்கிரமா போயிடுறாரு? அது சீக்கிரமா போயிடுறாரு. ஃபேன்ஸ் பாத்துட்டாங்களே, வந்த தொண்டர்களோ ரசிகர்களோ ஃபேமிலி ஆடியன்ஸோ பாத்துட்டாங்க. பார்த்தனே அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சு டக்குன்னு வீட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளவுதானா? கரெக்ட் தளபதி. அதை நீங்க முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த 41 பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல. அது இறங்கி அங்கிருந்தே ஓப்பனான ஒரு வண்டியில வந்திருந்தாருன்னா 40 பேர் இறக்குறது வாய்ப்பு இல்ல. இல்ல அப்படி இல்ல நீங்க அந்த முகத்தை நீங்க காமிச்சல, அந்த முகத்தை ஏன் மூடுறீங்க? விஜயண்ணா வந்து மேல ஏறக்கூடாது, வெளியே எட்டி பார்க்க கூடாது, இல்ல கை தளபதி காட்டக்கூடாது, எல்லாம் வந்து விஜயண்ணா சொல்லியிருக்காரு. யாரு கொடுத்த அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? விஜயண்ணா வந்து சொன்னாருல்ல ஸ்டேஜ்ல. ஆக்சுவலி எங்க சொன்னாருன்னா நாகப்பட்டினத்துல சொல்லாருங்களே. நாகப்பட்டினத்துல வந்து கை தூக்க கூடாதுன்னாரு. கை இவ்வளவுதான் இருக்கணும், தலையாசிக்க கூடாதுன்னாங்க சொன்னாங்கல்ல. கரூரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு given by கோர்ட் ஹைகோர்ட்லோட வழிகாட்டுதல் படிதான் அந்த கூட்டம் நடந்தது. ஆமா. ஒரு சார்ஜ் இதுவா இருக்கு. 2 கொஸ்டின் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா வந்துட்டு பிரதர் எனக்கு ஒரு 2 கொஸ்டின் என்னன்னா, இந்த கரூருக்கு முன்னாடி நம்ம நிறைய கூட்டம் நடத்திருக்கோம், நம்மளுக்கு எதுவுமே நடக்கல, இங்கதான் அப்படி நடந்திருக்குன்னு சொன்னாரு. எல்லா இடத்துலயும் எத்தனை கேஷுவாலிட்டிஸ்க்கு வந்து லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அது ஒண்ணு. அது ஏன் போய் சொன்னாரு? இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு உங்க கட்சியில இருந்து அபிஷியலா சொன்ன ஸ்பீச்சோ இல்ல வந்து டாக்குமெண்ட், அதாவது அறிக்கையோ யாரோ பைக்ல போறீங்க, பிரேக் ஆகுதுங்க. ஒரு நிமிஷம் இப்ப தெளிவா கேக்குறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல எந்த தப்பும் நடக்கலன்னு சொன்னாரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல கேஷுவாலிட்டிஸ் ஆயிருக்குன்னு லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து டேவிட்சன் அவர்கள் இருக்கலாம்னா அதான் நான் சொல்றேன். கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்குல்ல, கவர்மெண்ட் ரெக்கார்டு இருந்தா தானே அந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து இத்தனை ஆயிருக்குன்னு சொல்றாரு. இவர் எப்படி அதாவது எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு? கரூர் இஷ்யூ வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 lakhs ஃபேமிலி குடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதே அங்க மயக்கம் போடுறாங்க அப்படின்னா 2 lakhs எத்தனை பேருக்கு? 20. அதாவது இறந்த ஃபேமிலிக்கு எத்தனை பேருக்குங்க? இறந்தவங்க தான் எத்தனை பேரு? இறந்த ஃபேமிலிக்கு சொல்லியிருக்காரு. அதாங்க எத்தனை பேருங்க? அதாவதுனா அங்க வந்து எத்தனை பேர் இறந்தாங்க? இப்போதைக்கு 41 இறந்திருக்காங்க. 41 சம்திங் அவர் சொன்னது மட்டும் அவர் மென்ஷன் பண்ணல. அவர் சொன்னது 41 பேர் இறந்திருக்காங்கன்னு சொன்னது ஸ்பீச்சோ இல்ல உங்க கட்சியில இருந்து வந்த அறிக்கையோ, உங்க பொதுச் செயலாளர் கொடுத்த அறிக்கையோ, உங்க துணை பொதுச் செயலாளர் கொடுத்த அறிக்கையோ, உங்க கட்சியோட அபிஷியல் அறிக்கையோ, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை குழந்தைகள், அவங்க பேர் இது கொடுத்து ஒரு அறிக்கை வேணும். அதை மட்டும் கொடுங்க. யாரு செத்தானே நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே? ஏன்னா எத்தனை பேர் செத்தானே நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே? அது எப்படி உங்களுக்கு எந்த கட்சிக்குமே சந்தேகம் வரலையா? உங்களுக்கு மட்டும் எப்படி சந்தேகம் வருது? எந்த கட்சிக்கு? ஏடிஎம்கே அதை பத்தி பேசுறாங்க. பிஜேபி இந்த நம்பர்ல சந்தேகம் சொன்னாங்களா? பாதுகாப்பு எனக்கு யாரோ பைக்ல போறீங்க, எனக்கு அவ்வளவு கேட்கல. பாபாண்ண ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க, ஏடிஎம்கே என்ன சொன்னாங்க? என்ன பாதுகாப்பு விஷயமா இருக்கு, கேஸ் இதுல இருக்கு. அண்ணாமலை வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. சோ கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ரிசல்ட் வரட்டும். தனிப்படை அமைச்சிருக்காங்க, எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல. சோ சொல்லுங்க. அண்ணாமலை விசாரிச்சு புரியல. அண்ணாமலை யாரு? அண்ணாமலை விசாரிக்கலாமா? அவரு என்ன எக்ஸ்ஐபிஎஸ் தானே, கண்ணால் ஐபிஎஸ் அவரு. ஆக்சுவலா நம்ம வந்து இதை வந்து பொலிட்டிக்கலா பார்க்க வேணாம். அது நம்ம
அதாவது பொலிட்டிக்கல் எது பண்றவங்க பொலிட்டிக்கல் வந்து நான் பதில் சொல்ல இல்ல நம்ம இல்ல இல்ல நம்ம இல்ல வந்து இல்ல 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 இதை கரெக்ட் வச்சு கரெக்ட் பொலிட்டிக்கல் தளபதி நீங்க இல்ல இல்ல தளபதி நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு ஊர் திருவிழா நடக்குன்னா அந்த ஊர் திருவிழா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னா அந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு குழு தலைவர் சொல்லி தப்பு நடந்திருக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு கட்சியை வந்து நீங்க சார்பா அவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தப்பிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு மனப்பான்மை அது? நீங்களே சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்க. நீங்க நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பொறுப்பே இருக்கணுமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பொறுப்பே இருப்பானா? நீங்களே சொல்லுங்க. அதாவது கேஸ் போயிட்டு இருக்கு, நாங்களும் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வந்து இல்ல ஆக்சுவலா இப்ப கொடுக்க கிடையாது. இல்ல 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 எடுத்து அது போயிருக்காங்க. வேண்டாம். நம்ம கோர்ட் நீங்களே போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. எங்களோட லாயர் தான் வாதாடுறாரு. இல்ல 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 எல்லாம் உங்கள்ட்ட ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதாவது உங்க வண்டியில இருக்க சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் கேட்டிருக்காங்க. 2 சம்மன் அமைச்சிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை இது வரைக்கும் நீங்க தர கிடையாது. ஏன் அவ்வளவு பயமே இல்லாத நீங்க ஏன் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணி போயிருக்காங்களே, நியூஸ்ல நீங்க பாத்துக்கல, வந்து கலெக்ட் பண்ணி போயிருக்காங்க. கொடுக்கல இப்ப வரைக்கும் கொடுக்க கிடையாது. ஃபுட்டேஜ் டில் நவ் 9:23 இப்ப வரைக்கும் கொடுக்க கிடையாது. என்டிஏல இருந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்கல்ல, உங்க கட்சியில இருந்து ஒரு குழு அமைச்சு நீங்க விசாரிச்சிருக்காங்கல்ல எத்தனை பேர் அந்த ஸ்டாப் பேர்ல இறந்தாங்க நம்ம கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இவ்வளவு நேரம் பணம் கொடுத்துருக்கலாமே. எவ்வளவு நாள் ஆகுது இது? நீங்க கோர்ட்ல போட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி யார் யார் அங்க செத்தாங்கன்னு உங்களுக்கு கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க நீங்க ஒத்துப்பீங்களா எத்தனை பேர் கோர்ட்ல இறந்தாங்கன்னு? ரிசல்ட் வந்த